நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 23 ரிலீஸ் ஆகணும் திரௌபதி 2 அப்படிங்கிறதுக்காக கலைப்புலி அவருக்கு நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தெரிய போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏன் சன் பிக்சர்ஸை வந்து டேக் பண்ணி நீங்கள் அதை போஸ்ட்போன் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாமே. நிறைய பேர் நியாயமான கேள்வி, நிறைய பேர் ட்விட்டர்லேயே இதே கேள்வி கேட்டிருக்காங்க. ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சாராக இருக்கட்டும், இதில் நட்டி சாராக இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்களுக்கு எல்லாருமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வராங்க. ஹீரோ மட்டும் ரிச்சர்ட் சார் தான். வேறு யாரும் வரமாட்டாங்களா, இல்லை நீங்கள் போக மாட்டீங்களா, யார்ட்டையும் அப்ரோச் பண்ண மாட்டீங்களா, இல்லை எப்படி? எனக்கு அந்த மாதிரியான அப்ரோச் எதுவும் கிடைக்கல. அது என்ன காரணம்லாம் தெரியல. இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எதுவும் நஷ்டமாகலை, ஃப்ளாப் ஆகலை. ஹீரோக்கள் ஏன் வரலன்றது எனக்கு நிச்சயமாக தெரியல. நானும் அப்ரோச் பண்ணலை. மோகன்ஜி படத்தில் நடித்தா நம்மளை வந்து எதாவது சொல்லுவாங்களோ? மோகன்ஜி சினிமா துறைக்குள்ளேயே ஒடுக்கப்படுறாரா? மோகன்ஜி கூட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறேன். ட்விட்டரில் வந்து உங்களுக்கும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு எப்போதுமே ஒரு ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாருன்னு சொன்ன விஷயம் வந்து நான் இல்லைன்னு சொன்னேன். அப்போ சொன்னதால் அவங்க என் மேலே கோவப்பட்டு அது அப்படியே ட்ரிகராகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி. உண்மையாகவே நீங்கள் குழந்தையா சார், இல்லை எப்படி? ஏதாவது கலாய்க்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கலாய்ச்சிருக்கு. சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நம்மளும் அஜித் சாருக்கு வந்து ஒரு கதை சொல்லணும். நான் முன்னாடி சொல்லி அதை ட்ரால்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாகும். அதெல்லாம் முடிக்காமல் மோகன்ஜி சினிமா விட்டு வெளில போக மாட்டேன். வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, திரௌபதி 2 23 ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன விஷயங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா போஸ்டர்லேருந்து நமக்கு நிறைய க்யூரியாசிட்டியை வந்துட்டு அதை இது பண்ணுது. மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எதை பற்றின படம் அது? இது வந்து நம்ம 14ஆம் நூற்றாண்டு, நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 10ஆம் நூற்றாண்டுலேருந்து நிறைய பெரிய வரலாறு இருக்குது. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பற்றி நிறைய படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்போது சமீபமாக பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கப்புறம் சோழர்களை மக்கள் அதிகமாக கொண்டாடுறாங்க. மக்கள் ரொம்ப கொண்டாடாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றி ரொம்ப பெருசாக டீட்டெயில் தெரியாது. ஆனால் பல்லவர்கள் தான் மகாபலிபுரம் கோயிலை கட்டினது. ஸோ சேர சோழ பாண்டிய பல்லவர்களை தாண்டி ஒய்சாளர்கள் இருக்காங்க. ஒய்சாளர்கள்ன்ற பேரே வந்து நமக்கு ரொம்ப புதுசு. தமிழ்நாட்டில் அவங்கள வந்து போசலர்கள்னு இப்போ நம்ம சொல்லணும். போசலர்கள் அவங்க வந்து அவங்களோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, ஹலபேடான்னு ஒரு இடம் தான். அங்கே தான் வந்து இந்த ஒய்சாலம் வந்து தலைநகராக கொண்டு ஆள்றாங்க. அவங்க தமிழ்நாட்டோட எல்லை பகுதி வந்து திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அந்த வேலூர், இந்த பக்கம் அப்படி வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த திருச்சி, மதுரைலாம் ஒய்சாளர்கள் பகுதியில் வராது. ஸோ ஒய்சாலத்துக்குன்னு ஒரு மேப் இருக்குது. அப்போ மொழி வாரியாக நம்ம மாநிலம் பிரிக்கப்படலை. அப்போ சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, அப்படி தான் நம்ம வந்து சவுத் இந்தியா வந்து பிரிஞ்சிருக்கு. இதில் இந்த வீர வல்லாள மகாராஜர் அப்படின்றவரோட வரலாறும், சம்புவராயர்கள், காடவராயர்கள், இவங்கெல்லாம் சிற்றரசர்கள், அவர் பேரரசர் வீரவல்லாளர். இவங்களை பற்றின மறைக்கப்பட்ட நமக்கு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு வரலாறு வந்து திரௌபதி 2 பேச போகுது. இப்போ இதில் யார் அந்த ஹீரோவாக நீங்கள் காட்ட போகிறீங்க? ரிஷி அவர்கள் என்ன கேரக்டரில் பண்ணுறாரு? அவர் வந்து வீரசிம்ம காடவராயர் அப்படின்ற விழுப்புரமில் சேந்தமங்கலம்னு ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் திரௌபதி பார்த்தீங்கன்னா திரௌபதி சேந்தமங்கலத்தில் தான் கதை நடக்கும். இதுலேயும் அந்த சேந்தமங்கலத்தை ஆண்ட அந்த கிராமத்திலிருந்து தலைநகராக கொண்டு ஆண்டவருங்க தான் காடவராயர்கள். காடவன் கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சிதம்பரம் கோயில் போனீங்கன்னா சிதம்பரம் கோயிலோட வாசல்லே அவருக்கு சிலை இருக்கும். காடவன் கோப்பெருஞ்சிங்கன். மக்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிலையை பார்த்து ரசிக்கிறதோடு சரி, நமக்கு அதை பற்றின தகவல்கள் பெருசாக இருக்காது. ஸோ காடவன் கோப்பெருஞ்சிங்கன் அவருங்க தான் காடவராயர்களோட கிளான். ஸோ ரிச்சர்ட் சார் அந்த கேரக்டர் தான் பண்ணுறாரு. ஒரு சிற்றரசர் அவர், சேந்தமங்கலத்தை சேர்ந்த. அதே மாதிரி ஹீரோயின் வந்து காஞ்சிபுரம் சமஸ்தானம்னு, அப்போ காஞ்சி சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வாழ்ந்த ஒரு மலையண்ணர் ஒருத்தரோட மகள், அவங்க திரௌபதி தேவியை அவங்க வராங்க. அவங்களும் ஒரு சிற்றரசு. இதில் நட்டி சார் வந்து வீரவல்லாள மகாராஜ தேவர் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம நட்டி சார் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவாக ரிச்சர்ட் சாரும் நட்டி சாரும் ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நட்டி சார் கதாபாத்திரம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடியும். செகண்ட் ஹாஃப் வந்து அவர் எப்படி ஹீரோ கூடயே ஒரு விஷயம் இருக்கும். அவர் ட்ராவல் பண்ணுவார், ஆனால் கேரக்டராக இருக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கும். அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சாங்லலாம் கூட பார்க்குறோம் நம்ம. அவர் என்ன கேரக்டரில் பண்ணுறாரு?
இந்த படத்தில் வந்து 3 வில்லன்கள். இது கதையோட பேஸ் என்னென்னா, இப்போ எப்படி நான் வந்து இவங்களோட வரலாறு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறேனோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வில்லன்கள் யார், இவங்களுக்கு அப்போ எதிரிகள் யார், இவங்க யார் கூட பிரச்சனை பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ வல்லால மகாராஜாவோட பிகினிங்லேருந்து அவரோட 81வது வயசில் அவர் மறையிறாரு. அந்த டைமில் வந்து தில்லியை ஆண்டவர்கள் வந்து துக்ளக், முகமது பின் துக்ளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை தான் நீங்கள் அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஆமாம். முகமது பின் துக்ளக்குக்கு முன்னாடி, அதாவது வல்லால மகாராஜாவோட ஒரு 40-50 வயசில் வந்து கில்ஜி வம்சத்தினர் உள்ளே வந்துடுறாங்க. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, அப்போவே மாலிக் கஃபூர்னு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவரை சவுத் இந்தியாவை இன்வைட் பண்ண வைக்கிறாங்க படையெடுக்க. அப்போ தான் அந்த மதுரையெல்லாம் அட்டாக் ஆகி வந்து தஞ்சாவூர் கோபுரம்லாம் அட்டாக் பண்ணப்பட்டதுன்னு பேச்சு வழக்கு இருக்குது. மதுரை கோபுரம் அட்டாக் பண்ணது ஆர்கியாலஜிக்கல்லே இருக்குது. ஸோ இவங்க வந்து மதுரையை கேப்சரே பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மதுரையை கேப்சர் பண்ண கில்ஜி வம்சம், அந்த பக்கம் தில்லியில் கேப்சர் பண்ண துக்ளக் வம்சம். இவங்க எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க, இவங்களை எப்படி சமாளிக்கிறாங்க சவுத் இந்தியாவிலன்றது தான் கதை. ஆனால் இப்போது பொதுவாக வந்துட்டு இப்போ மோகன்ஜி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னாலே எல்லாரும் போயிட்டு உள்ளே போயிட்டு நோண்டி இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு வரலாற்று படம் எடுக்கும்போது இதில் ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படிங்கும்போது அதை எந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்க, அதில் எதுவுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல எந்தளவுக்கு கான்சியஸாக? இது வந்து ஒரு 60-70% உண்மையும் ஒரு 30% புனைவும் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் கதையில். இதில் எதெல்லாம் உண்மைன்னா, இந்த கதையோட பேஸ் வந்து உண்மை. வல்லாளர்னு ஒருத்தர் வாழ்ந்தார், காடவராயர்கள் அவங்களுக்கு ஹிட்ரஸாக இருந்தாங்க. துக்ளக் வந்து இவர் எதிர்த்தார், தம்கானி இவர் எதிர்த்தார், பல்பன் ஒருத்தர் இவர் எதிர்த்தார். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சம்புரர்கள் உள்ளே வந்தாங்க. இதெல்லாமே இதில் உண்மை. அதை தாண்டி இந்த திரௌபதி தேவின்ற கதாபாத்திரம் வந்து நம்ம உருவாக்கணும். இப்போ காடவராயர்னா அவருக்கு ஒரு ஹீரோயின் வேணும். அப்போ அந்த ஹீரோயின்னா அப்போ இருந்த ராணிகள் வந்து நிறைய இதில் அந்த டைமில் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நான் படித்த ராணிகள் எல்லாம் சேர்த்து ஒரு கதாபாத்திரமாக புனைவு பண்ணியிருக்கிறது திரௌபதி. ஓகே. ஸோ இது ஒரு உண்மைன்ற பேஸில் கட்டப்பட்ட ஒரு சிற்பம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் இப்போது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து வந்ததுலேருந்தே நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள். நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ப்ரெஷருக்குள்ளே போனீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ ரிலீஸ் வரைக்கும் கூட நீங்கள் பொங்கல் வெளியீடுன்னு போட்டு நிறைய இடத்துல போஸ்டர் கொண்டு ஒட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறம் இப்போ தள்ளி போயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயங்கள் தான். நாங்கள் ஆக்சுவலாக 23 பிளான் பண்ணோம். திடீர்னு தலைப்படம் வருது, மங்காத்தா வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரி 30 போயிடலாம். நான் வந்து அங்கே எதுக்கு வந்து ஒரே ஃபேமிலியில் 2 பேர், நான் போன தடவை பகாசுரனில் அந்த மாதிரி ஒரே ஃபேமிலியில் 2 பேர் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் சிக்கம் ஆயிடுச்சு. சரி அது வேண்டாமே சொல்லி 30 பிளான் பண்ணோம். 30ஆம் தேதின்னு இருக்கிறப்ப திடீர்னு ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட்போன் ஆகுது. இப்போது ஜனநாயகன் வந்து திடீர்னு 23, 30 வந்தால் நம்ம 30 வர முடியாது, அப்புறம் ஃபெப்ரவரியும் போக முடியாது, எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அங்கே எல்ஐகேன்னு ஒரு படம் ஆல்ரெடி டேட் போட்டு வச்சுருக்காங்க February 14. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் திடீர்னு ப்ரீபோன் பண்ணி பொங்கல் ஸ்பேஸ் ஸ்லாட் காலியாக இருக்குன்னு பொங்கலுக்கு வந்துடுறோம். அதை வச்சு நாங்கள் 15ஆம் தேதி ரிலீஸ்னு 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி அடுத்த 5 நாள் தான் இருக்குது எங்களுக்கு ப்ரமோஷனுக்கு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி மக்களுக்கு படத்தை கொண்டு வந்து சேர்க்குறோன்னு நினைக்கிறப்ப கடைசியில் வந்து சேர்ந்தார் விநாயகர் மகாதேவன்ற மாதிரி. கடைசியில் வந்து சேர்ந்தாங்க வாவாதியார். அவங்க ஒரு பெரிய சிக்கல் நிர்பந்தத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடுறப்ப நீங்கள் நம்ம தேட்டர் எப்படி கொடுப்பாங்கன்னா ஹீரோக்களோட அடிப்படையில் தான் தேட்டர். நீங்கள் என்ன தான் நல்ல படம், சுமாரான படம், பெரிய படம் எப்படி பண்ணாலும் ஹீரோக்களோட மதிப்பீடு பற்றி தான் நமக்கு தேட்டர். ஸோ ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் சார் படம் இருக்குது, அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்துடுது, ஜீவா சார் படம் வந்ததுன்றப்ப எங்களுக்கு ஸ்க்ரீன் நிறைய ஷேர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த படம் சின்ன நார்மல் பட்ஜெட், யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி 3 to 5 crores பட்ஜெட் இல்லை. இது அரௌண்ட் 10 to 12 crores போயிடுச்சு பட்ஜெட், அபோவ் போயிடுச்சு பட்ஜெட் மார்க்கெட்டிங்லாம் சேர்த்து. ஸோ இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தேவைப்பட்டது. அதனால் நாங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுத்து திருப்பி போஸ்ட்போன் பண்ணி இப்போ ஃபைனலி 23 நேதாஜி ஐயா பிறந்தநாள் அன்றைக்கி வந்து திரையரங்கு வரோம். இது கன்ஃபார்மாக வந்துடும் கண்டிப்பாக. இப்போது இந்த ஒரு பட்ஜெட் விஷயம் சொன்னீங்க, அபோவ் 10 to 12 அப்படின்னும் போது அது எந்த நம்பிக்கையில் ஒரு ப்ரொடியூசர், ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ரிச்சர்ட் ரீசி சார் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ தான். அப்படிங்கும்போது எப்படி நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட் இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை? அது வந்து பிரதர் 2 விஷயம். ஒன்று, நம்ம திரௌபதி பண்ண கலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ அதோட ஃப்ரான்ச்சைஸ் தான் இது. திரௌபதி வந்து தமிழ்நாட்டோட கலெக்ஷன் வந்து 17 கோடி நியர்பை 18 நாளில் தொட்டுது. 18வது நாள் நம்ம கொரோனா, இல்லைனா அது 25 crores தொட்டிருக்கும். ஓகே. அது போன ஸ்பீட். அதோட பட்ஜெட் அது 45 lakhsல பண்ண படம்ல, 45 lakhsலேருந்து 18 கோடிக்கு மேலே 17 கோடி கலெக்ஷன். ஓகே.
அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய இருந்தது. ஸோ அது ஒரு 18-19 கோடி பண்ண படம். ஓகே. ஸோ திரௌபதியோட ஃப்ரான்ச்சைஸ் இதுன்றப்ப நமக்கு ஒரு மினிமம் கேரண்டின்னு ஒரு பட்ஜெட் வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்புலேயே நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக திரௌபதி பார்த்தவங்க இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஸோ மக்கள் தேட்டரிக்கலில் வந்து பார்க்குறது தான் எங்களோட ஒரே நம்பிக்கைன்னா, எங்களுக்கு ஓடிடி சேட்டலைட்டு மற்ற வியாபாரங்கள் எதுவுமே வந்து முன்னாடி படத்துக்கு முன்னாடி வியாபாரம் ஆகாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜெயிச்ச ஹீரோ வேணும், ஜெயிச்ச டேரக்டர் வேணும். நான் அப்கமிங்கில் தான் இருக்கேன், ரிச்சர்ட் சாரும் அப்கமிங்கில் தான் இருக்காருன்றப்ப நம்ம மக்களை நம்பி திரையரங்க நம்பி தான் போகிறோம். ஸோ எங்களோட சேஃப்டிக்கு என்ன பண்ணிட்டோன்னா 5 மொழியில் இந்த படம் ரெடியாக வர மாதிரியான கதை, அதை நம்பி ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி 5 மொழியில் இந்த படம் தயாராக இருக்குது. இப்போ 5 லாங்குவேஜ்லையுமே ஜான் 23 இல்லை நாங்கள் ஜான் 30 தான் 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருந்தோம். இப்போ ஒரு மொழியே நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனை, ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்னால எல்லா ஊர்லேயும் ஸ்பேஸ் கிடைக்காது. மற்ற இடத்துலலாம் போனால் இது டப்பிங் போகலாம். இங்கே ஸ்ட்ரெயிட் படத்துக்கே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. மற்ற இடத்துக்குலாம் போய்ட்டு அது டப்பிங் படம் தான். ஸோ இங்கே இந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 இல்லைன்னா February 6 எந்த டேட்டில் நல்லா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது பார்த்துட்டு அந்தந்த மொழியில் படத்தை ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்கும். இப்போ நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு திரௌபதி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றினே சொல்லலாம். 45 லட்சம் டு அந்த ஒரு 17-18 கோடி அப்படிங்கும்போது ருத்ரதாண்டவம், பகாசுரன்லாம் அதே வெற்றி உங்களுக்கு கொடுத்துச்சா? ருத்ரதாண்டவமே எனக்கு வந்து தமிழ்நாடு 12லேருந்து 13 கோடி பண்ணிச்சு. அப்போ கொரோனாவோட 50% ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. கொரோனா ஃபஸ்ட் டைம் அந்த பிரேக் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கிறப்ப மொதல் ரிலீஸ் ஆன படம் என் படம் தான் தேட்டரில். அப்போது எங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து ரெக்கவரி ஆச்சு. பகாசுரன் வந்து அதான் நான் சொன்னேன், அது வந்து தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆகிறப்போ வந்ததால் அது ஒரு 15 கோடி பண்ண வேண்டிய படம் எனக்கு கிட்டத்தட்ட 8 கோடி கலெக்ஷனில் படம் நின்றுடுச்சு. ஓகே. அதனால தான் அடுத்த படம் இது கொஞ்சம் லேட் ஆகுதா சார்? 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த படம்லாம் அடுத்தடுத்து உடனே 2 வருஷம் அதில் வருஷத்துக்கு ஒரு படம் அப்போ பண்ணேன். இது பீரியட் ஃபிலிம்னால எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே எனக்கு 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் எடுத்துச்சு பிரதர். நாங்கள் லொக்கேஷன் தேடி ஸ்கிரிப்ட் முடித்து அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மாதம். ஏப்ரல் 24 ஷூட் ஆரம்பித்தேன். இப்போ டிசம்பர் அப்போ தான் படம் ரெடி ஆகிடுச்சு. ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான டைம் இது ஒரு பீரியட் ஃபிலிம் இல்லையா, அது கண்டிப்பாக யூஸ்வல் படம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஒரு 3 படத்துக்கு செய்கிற வேலையை நீங்கள் இந்த படத்துக்கு செய்யணும். அது இந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது எளிதான காரியம் இல்லை. இப்போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பீரியட் படம், எந்த பீரியட் படம் எடுத்தாலும் அதோட ஒரு மினிமம் பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடியாவது இருக்கும். அப்படிங்கும்போது 12 கோடியில் எப்படி மோகன்ஜி பண்ணார் இதை? அதான் பிரதர், ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது இது வந்து நீங்கள் பீரியட் ஃபிலிம் பார்க்குறப்ப உங்களால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பிரம்மாண்டத்தை தான் நம்ம ரசிக்க முடியும். இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்க பொருள்னு. ஆனால் இந்த படம் வந்து உங்களால் தொடர்பு பண்ணிக்க முடியும். உங்களால் உங்கள் கற்பனையில் ஒரு நீங்கள் பார்த்த செஞ்சி கோட்டையோ, வேலூர் கோட்டையோ, இல்லைன்னா மதுரையில் இருக்க நாயக்கர் மகள் தூணோ, கோவில்களோ இந்த அமைப்புலன்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் திரையில் பார்ப்பீங்க. உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தோட. ஸோ அதை நாங்கள் முதலே முடிவு பண்ணதால் இந்த பட்ஜெட்டில் வந்து 31 நாளுக்குள்ளே எங்களை இந்த படம் முடிஞ்சது. 31 நாள்ன்றது ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அவதார் படம் வந்து மொத்தமாக ஷூட் பண்ணது 31 நாள் தான். ஆனால் அது உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 50,000 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ண படம். அதை ஒரு 31 நாளுக்குள்ளே தானே ஷூட்டிங் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் அந்த படம் வந்து பெருசாக டெவலப்மெண்ட் ஆச்சு. 1 வருஷமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்குள்ளே இப்படி ஒரு படம் பண்ண முடியும். இப்போ அந்த படத்தோட ஷூட்டை விட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் அதிகமான செலவுகள் ஆச்சு. அப்படிங்கும்போது இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஏன்னா டு பி ஹானஸ்ட் நான் பார்க்கும்போது சில இடங்களில் எனக்கு பிரமிப்பாக இருந்தாலும் சில இடங்களில் வந்துட்டு சிஜியோ வந்துட்டு விஎஃப்எக்ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? அப்படி கம்மியாச்சுன்னா இல்லை, நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லணும். அது எந்த இடத்துல நாங்கள் அந்த மாதிரி வச்சு இல்லை, அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வரும்ல சார், யானையெல்லாம் வர அந்த ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு பிரதர். நாங்கள் அதை மறுபடியும் சொல்கிறோம்ல, நாங்கள் 23ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ படத்தை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜிலேருந்து திடீர்னு 15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் டக்குன்னு ட்ரெய்லர் எடுத்து ரிலீஸ் பண்ணி அவுட்லாம் கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்ததால் உங்களுக்கு அப்படி ஃபீலாக இருக்கும். நிச்சயமாக திரையில் பார்க்குறப்ப அந்த ஃபீல் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ், அதெல்லாம் சிஜி தான். 1300 ஷாட் இருக்குது படத்தில், சிஜி ஷாட்டு. லைட்ஸ் ஆன் மீடியான்னு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 1-2 சிஜின்னு தெரிஞ்சால் கூட அந்த ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் மட்டுமே 62 சிஜி ஷாட்ஸ் இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் அது சிஜினே கண்டுபிடிக்காத அளவுக்கு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பிகைண்ட் த பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட ஒர்க்கு தெரியும். கண்டிப்பாக. இப்போ ஒரு இயக்குனராக, ஒரு கிரியேட்டராக, ஒரு ரிலீஸ்க்காக நம்ம அந்த ஒர்க்கை வந்து கன்வின்ஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒர்க்குக்காக ரிலீஸ் டேட்டு கன்வின்ஸ் பண்ணி தள்ளி போடுவாங்க. பட் இதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறது உங்களுக்கு அது எப்படி இருக்குது?
கன்வின்ஸ்லாம் ஆகலை, ட்ரெய்லருக்காக கன்வின்ஸ் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ தேட்டருக்கு வரப்போ அவங்க டே நைட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி படம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம திருப்தியான படத்தை தான் தேட்டருக்கு அனுப்ப போகிறோம். அங்கே நம்ம கன்வின்ஸ்லாம் ஆக முடியாது. ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு டைம் இல்லைன்னா சொல்லலாம் முடியாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க ஆடியன்ஸ், அதோடு முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் அப்படி வரல, பக்காவாக நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த அவுட்புட்டோடு தான் தேட்டருக்கு வரும். ட்ரெய்லர்லேயும் நீங்கள் சாங்லேயே கூட சில பின்னாடி வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் செட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலான்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் தெரியல, அதெல்லாம் தேட்டரில் இருக்காது. தேட்டரில் க்ளீனாக இருக்கும். இப்போது மோகன்ஜி கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்துட்டு பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ரெண்டுமே ஒரு ஒத்துமையான ஒரு விஷயம். இந்த படத்தில் இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு நீங்களே நினச்சி எதையாவது தூக்குனீங்களா, இல்லை அதை அப்படியே விட்டுட்டிங்களா? இந்த படத்தில் கான்ட்ரவர்சியாக எதுவும் இருக்காது சார். என்னென்னா ஆமாம், எனக்கு எல்லா படமுமே நான் சென்சாரில் பயங்கரமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வெளியே வந்தேன். எனக்கு இந்த படம் சென்சார்லேயே பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா அவங்க ஆதாரம் கேட்டாங்க, நான் ஆதாரத்தை கொடுத்த உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது பீரியட் ஃபிலிம்ன்றதால உங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் உண்டு. ஸோ இது நடந்ததை காட்டுறோன்றதால தான் இது வரைக்கும் எனக்கு ட்ரெய்லர் வந்தது ஒரு எதிர்ப்பு கூட வரல, எங்கேயுமே நெகட்டிவாக யாரும் பேசலை. எல்லாம் என்ன தான் பண்ணியிருக்காங்க பார்ப்போன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. நிச்சயமாக படமும் அப்படி தான் இருக்கும், நோ கான்ட்ரவர்சிஸ். ஆனால் இது கொஞ்சம் பேசுகிற டாபிக் வந்து 2 ரிலீஜனுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை, எப்படி வந்து இங்கே இஸ்லாம் உருவாச்சின்ற ஆரிஜின் பேசியிருக்கேன். அவங்க வந்து எப்படி இன்வேடர்ஸ் வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்காங்கன்னு காட்டியிருக்கேன். அவங்களோட கலாச்சாரத்தை காட்டியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் விவாத பொருள் ஆகும். பட் அது எல்லாமே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கிறதால, உண்மை சம்பவங்களாக இருக்கிறதால மக்கள் நிச்சயமாக அதை ஒத்துப்பாங்க. ஓகே, இப்போது 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் திரௌபதி 2 அப்படிங்கிறதுக்காக கலைப்புலி அவருக்கு நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க ரெக்வஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி தெரிய போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு. ஏன் சன் பிக்சர்ஸை வந்து டேக் பண்ணி நீங்கள் அதை போஸ்ட்போன் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாமே நிறைய பேர். நியாயமான கேள்வி, நிறைய பேர் ட்விட்டர்லேயே இதே கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா 23 ஜனவரின்னு ரிலீஸ் பண்ணது முதல்ல சன் பிக்சர்ஸ் தான். நாங்கள் தான் வந்து பொங்கல் 30 அப்புறம் பொங்கல் சொல்லிட்டு திருப்பி 23 வந்து நாங்கள் தான் நிற்கிறோம். அப்புறம் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கூடயே பொங்கல் அப்போ வந்து தெரியும் போஸ்ட்போன் சொல்லிட்டார் சார் கலைப்புலி எஸ் தானு சார். அவரும் திருப்பி இந்த 23 தெரிய வருதுன்னு சொன்னதால் கலைப்புலி தானு சார் வந்து நம்ம ஈஸி அப்ரோச்சபிள்ன்றதாலையும் நாங்கள் வந்து ஒரு உடனே இந்த மாதிரி சார் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், நீங்களும் வந்தீங்கன்னா நாங்கள் அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்காது சார். திருப்பி 2 டயர் 1 ஹீரோ படம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லா பெரிய ஸ்க்ரீனும் சவுண்டாக இருக்கிற டெக்னிக்கலாக இருக்கிற நல்ல தேட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு போயிடும். அதனால் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம். அவர் சினிமா தயாரிப்பாளர்களை காப்பாற்றுற ஒரு தயாரிப்பாளர், தலைவராக இருந்திருக்காரு. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இதெல்லாம் தாண்டி தான், அவர் சொன்னது தான், நாங்கள் இந்த ஸ்டேஜ் நீங்கள் இருக்க ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்கேன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு இதில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமாக உங்களுக்காக தள்ளி போகிறேன்னு பெரிய மனசோட ஒத்துக்கிட்டார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்கள் படத்தில் நடித்த அருணோதயன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு அவர் வந்து ஜாதி பார்க்குறாரு, அவர் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோகன்ஜி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு குழந்தை, அவருக்கு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உண்மையாகவே நீங்கள் குழந்தையா சார் இல்லை எப்படி? ஏதாவது கலாய்க்கணும்னு ஸ்ட்ரெயிட்டாக கலாய்ச்சிருக்கேன். இல்லை அவர் சொல்லி லான்ச்சிலுமே அது வந்து ஜிப்ரான் சார் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா எப்படி சொல்லிட்டு ட்ரால் மெட்டீரியலாக போது எஸ்ஜேஸ்வரியார் பாட்டு பாடி மாட்டுற மாதிரி அது எனக்கு என் வாயிலே வேறு வர வைக்கிறீங்க. இது என்னென்ன பிரதர், நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, கோபமாக யாரையும் பேச மாட்டேன். வேலை வாங்குறது கூட அவங்களுக்கு வந்து என்ன வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியிலே போயிட்டு வேலை வாங்கிடுவேன். திட்ட மாட்டோம், முகத்தை காட்டி ஒரு அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காது. என்னோடய ப்ரெஷர், எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு 2.5 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 hourல நான் பாண்டிச்சேரி போய் சேரணுன்னா நான் வந்து எவ்வளோ வேகத்தில் வண்டி ஓட்டணும், எவ்வளோ வேகத்தில் பயணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இந்த படம் பண்ணுறது. ஒரு 60-70 நாள் எடுக்க வேண்டிய படத்தை 31 நாளில் எடுக்கிறோன்றப்ப யார் தப்பு பண்ணாலும் சுருக்குன்னு நமக்கு கோவம் வரும், அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது. நான் வந்து என்னை அப்படி கூலாக ஹேண்டில் பண்ண விதம் தான் அவங்க என்ன இந்த மாதிரி குழந்தை மனசோடு இருக்காருன்னு சொல்கிறது. ஓகே, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரலைன்னா அதை சொல்லி புரிய வச்சு நாங்கள் போய் பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். அவங்களுக்கு மொழி அவங்க மொழி எனக்கு தெரியாது, என் மொழி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கலை வந்து எங்களை கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் இவங்க எல்லோரும் பார்த்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்படி சொல்கிறாரு. ப்ளஸ் நான் வந்து என் பர்சனல் லைஃப்பில் என் கூட இருக்கவங்கள எங்கள் வந்து இந்த ஜாதியாக பார்த்துலாம் பழகிறதில்லை. நான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அடையாளங்களை நான் படத்தில் காட்டுறேன். அது இல்லைன்னு சும்மா சொல்ல முடியாது, இருக்குது தான்.
அது மட்டுமே நான் படமாகவும் பண்ணலை. அது ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து அந்த அவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறதால அவங்க வந்து அதை கொண்டாடுறாங்க. நான் பர்சனலாக எங்கேயும் அதெல்லாம் பர்சனல் லைஃப்பில் பார்க்க மாட்டீங்க. ஜாதியும் மதமெல்லாம் பார்த்துலாம் ஒருத்தர்கிட்ட கூட பழகினதில் நீங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும், பேசுகிறவங்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் அருணோதயன் சார், ஜிப்ரான் சார், வேலராமூர்த்தி ஐயாலாம் அதை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஓகே சார், இப்போது நிறைய ஆர்டிஸ்ட், இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், தென் செல்வராகவன் சாராக இருக்கட்டும், இதில் நட்டி சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த மற்ற கதாபாத்திரங்களுக்கு எல்லாருமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வராங்க. ஹீரோ மட்டும் ரிச்சர்ட் சார் தான். நீங்கள் வேறு யாரும் வரமாட்டுறாங்களா, இல்லை நீங்கள் போக மாட்டீங்களா, யார்ட்டையும் அப்ரோச் பண்ண மாட்டீங்களா, இல்லை எப்படி? இது எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே கான்டென்ட் பேஸ்டு பிரதர். இங்கே வந்து கான்டென்ட் பேஸ்டாக நடிகை ஹீரோ யார் இருக்காங்கன்னா விஜய் சேதுபதி சார் இருக்கார். ரொம்ப விரல விட்டு என்ற மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. ஜெயம் ரவி சார் இருக்கார். இவங்ககிட்டலாம் நீங்கள் டேட் வாங்கணுன்னாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 years வந்து வெயிட் பண்ணணும் அவங்களோட டேட்காக. அன்லெஸ் அவங்க கூட வேலை செய்யணும் விருப்பப்பட்டால் ஒழிய. அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா டக்குன்னு ஷூட் போயிடலாம். எனக்கு அந்த மாதிரியான அப்ரோச் எதுவும் கிடைக்கல. அது என்ன காரணம்லாம் தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எதுவும் நஷ்டமாகலை, ஃப்ளாப் ஆகலை, ஆவரேஜாக போயிடும். நான் தயாரிப்பாளராக நான் வந்து மீண்டு எழுந்து தான் லாபத்தோடு தான் இருக்கேன். எனக்கு எந்த கடனும் கிடையாது, என் மேலே யாரும் குறை சொன்னதும் கிடையாது. ஹீரோக்கள் ஏன் வரலன்றது எனக்கு நிச்சயமாக தெரியல. நானும் அப்ரோச் பண்ணலை. நீங்களும் அப்ரோச் பண்ணதில்லை? இவங்க யாரையுமே அப்ரோச் பண்ணது? எனக்கு ஒரு 2 ஹீரோ டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறேன். அது அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ உங்களுக்கு புரியும். அவங்கெல்லாம் ரொம்ப பேர் போன ஹீரோ தான், நல்ல பெரிய சாதிச்ச ஹீரோ. அவங்க கூட டேட் வாங்குகிற சூழல் இருக்குது இப்போ. அதுக்கான தயாராகிறது தான் திரௌபதி 2. அந்த பட்ஜெட்டை நான் தொடணும்ல. இப்போ தான் ஒரு 10 கோடி 12 கோடி தொடரும். அவங்க கூடலாம் நான் வேலை செய்யணும்னா 25 கோடி 35 கோடி வேணும். ஸோ அது இந்த படம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் வரும். அந்த மாதிரி ஹீரோக்கள் உள்ளே வருவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது மோகன்ஜி படத்தில் நடித்தா நம்மளை வந்து எதாவது சொல்லுவாங்களோ? ஏன்னா இப்போ சின்மயி வந்துட்டு பாடினதுக்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்டு சொன்னதுக்காக நீங்கள் அந்த பாடல் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, மாறிட்டீங்க, வேறு சிங்கர் வச்சு பாடம் எடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது மோகன்ஜி சினிமா துறைக்குள்ளேயே ஒடுக்கப்படுறாரா? ஒடுக்கப்படுறாருன்னு சொல்ல முடியாது. மோகன்ஜி கூட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுவும் ஈஸியாக அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு, ஃபீமேல் டெக்னீஷியன்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. என் கூட ஒர்க் பண்ண செல்வராகவன் சார் பகாசுரன் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசினா தெரியல, திறமை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது சொன்னார். என் கூட ஒர்க் பண்ண கௌதம் மேனன் சார் வந்து நான் பண்ணுறப்ப ஷேருக்கு அதான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ண ஆக்டராக. இப்போ கௌதம் மேனன் சார் எவ்வளோ பேர் ஆக்டர் தெரியல, அவர்கிட்ட டேட்டே வாங்க முடியாது, அவ்வளோ பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இப்போ நட்டியனை வந்து நான் பகாசுரன் ஒர்க் பண்ணுறப்ப நட்டியனை வந்து அப்போது ஒரு கேரக்டர் ரோல்ஸில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவாக டக்குன்னு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே வந்து எனக்கு பெருமையான விஷயங்கள் தானே. நான் அதை நம்புறது இல்லை. என் கூட ஒர்க் பண்ணால் அவங்க வந்து அப்படி வராங்க இப்படி வராங்கன்னு. ஆனால் வீக்கான ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை, ஃபீமேல் டெக்னீஷியனை போய் டார்கெட் பண்ணி பயமுறுத்திடுறாங்க. யார் சார்? எனக்கும் தெரியுது. பட் ஆதாரமாக இல்லாமல் நான் வந்து அவங்க பேரை வெளியே சொல்ல முடியல. எனக்கு தெரியும் அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு. எல்லாமே ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. நான் தப்பு பண்ணாலும் மறைக்க முடியாது, யார் தப்பு பண்ணாலும் மறைக்க முடியாது. நிச்சயமாக என்னை எதிர்த்து பேசின அந்த 2 ஆர்டிஸ்ட்டும் நிச்சயமாக ஒரு நாள் உண்மையை சொல்லுவாங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்போ உங்களை அப்படி பண்ணணும், மோகன்ஜி அவர்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? கீழே தள்ளலை, என்னை யாரும் கீழே தள்ளலாம் முடியாது. வெளியே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இவன் படத்தில் வந்து போய் பாடினீங்கன்னா இவன் வந்து ஜாதியை பின்பற்றி தான் படம் எடுப்பான், மதத்தை பின்பற்றி படம் எடுப்பான்ற பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை இப்போ சின்மயி மேடம் விஷயத்தில் கூட என்னை யாரும் தப்பாக பேசவே இல்லையே. நீ அவ்வளோ பார்த்துருப்பீங்க. என்னை யாருன்னே தெரியாத யூடியூபர்ஸ்லாம் கூட என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நான் இந்த டைமில் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்கல. எல்லோரும் என்ன கார்னர் பண்ணுவாங்க தான் நினச்சேன். ஆனால் எல்லாருமே சின்மயி மேடம் தான் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்தீங்களா பாடினீங்களான்னு போங்க, உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது, கதை பிடிக்குதா கதை பிடிக்கலையான்னு கேட்டுட்டு பாடுங்க, பாடி முடித்து காசு வாங்கினதுக்கப்புறம் அப்படி தானே எல்லாருமே கேள்வி வச்சாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஓகே, நீங்கள் அதை கேள்வி கேட்டிருக்கலாமே. நீங்கள் கேட்டீங்க, ட்விட்டரில் பேசியிருந்தீங்க. அப்படிங்கும்போது இப்போது அவங்களுக்கு கொடுத்தது பே தான், அவங்க குரலை மட்டும் தூக்கிட்டீங்க. பட் சம்பளம் அந்த ஒரு விஷயத்துலலாம் எதுவுமே இதாக அது நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க சம்பளத்தை திருப்பி கேளுன்னு. அவங்க பாடல் நம்ம பயன்படுத்தி தானே அந்த பாடல் வந்து பெருசாக ஹிட்டாச்சு. வெளியே மக்கள் கேட்டது அவங்க குரல் தான். அப்போ அதுக்கான ஊதியம் நம்ம கொடுத்துணும்ல. ஸோ அதை திருப்பி கேட்குறதுல நியாயம் இல்லை. அவங்கள தூக்குறது வந்து நாங்கள் வந்து டைம் கொடுத்தோம். இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க, இல்லைன்னா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணுங்கள், யாரோ ப்ரெஷர் கொடுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. அது பர்சனலாக சொல்லிட்டாங்க. பர்சனலாக உங்கள்கிட்ட சொன்னாங்க? பர்சனலாக வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து அது ஏதோ ஒரு சூழலில் போட்டேன், அது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அது வெளிப்படையாக பப்ளிக்கில் சொல்லுங்கள் இல்லை ட்வீட்டை டெலீட் பண்ணுறாங்கன்றப்போ அவங்களோட கேரக்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அப்போது எங்களோட படத்தை வந்து நாங்கள் அப்படி இந்த குரலுக்காக தான் இந்த படம் ஓடுன்ற துணி உருவாகுதில்ல, அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறதுக்காக என் தயாரிப்பாளர் நானும் முடிவெடுத்து நாங்கள் வேறு சிங்கரை பாட வச்சிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ தேட்டரில் வரப்போகிறது வேற ஒருத்தவங்கள தேட்டரில் வரப்போகிறது இந்த படத்தில் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா பாட்டு பாடின பத்மலதா மேடமோட வாய்ஸ் தான் படம் தேட்டரில் வரப்போகுது. ஓகே, இப்போ மோகன்ஜி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு இருக்கோ, அதே சமயம் ட்விட்டரில் வந்து உங்களுக்கும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் எப்போதுமே ஒரு இன்றைக்கி தான் பேசி அதை முடித்தோம். இனிமேல் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் என்னென்னா, அந்த அவர் சன்ட் சில்வா மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, சூர்யா சார் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாருன்னு சொன்ன விஷயம் வந்து நான் இல்லைன்னு சொன்னேன். அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னதால், அது அக்ஷய்குமார் சார் அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு சொல்கிறப்ப இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாச்சு. அப்போ சொன்னதால் அவங்க என் மேலே கோவப்பட்டு அது அப்படியே ட்ரிகராகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அவங்க ஒரு 100 ட்வீட் போடுவாங்க. நான் என்றைக்காவது நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இனிமேல் அது இருக்காது. நான் இன்றைக்கி அதை ட்விட்டர்லேயும் போட்டேன். ஓகே, இனிமேல் சூர்யா சார் ஃபேன்ஸ்கிட்ட நான் போய் உரையாடுறதும் அவங்க என் கூட உரையாடுறதும் இருக்காது. சுமூகமாக அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, நான் என் வேலையை பார்க்க போகிறேன். ஓகே சார், இப்போது எல்லா படங்களையுமே மோஸ்ட்லி ஷாலினி அஜித்குமார் மேம் வந்து பார்ப்பாங்க. திரௌபதி அந்த இதெல்லாம் கூட வந்திருந்தாங்க தேட்டர் விசிட்டுக்கு. திரௌபதி ருத்ரதாண்டம் எல்லாத்துக்கும் வந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டே எதிர்பார்க்கலாமா அவங்க எல்லாரையுமே? சார், எனக்கு நான் வந்து ரிச்சர்ட் சார்கிட்ட அவங்க ஃபேமிலி பற்றி பர்சனல் பற்றி பேசவே மாட்டேன். ஓகே, அப்போ நீங்கள் இன்வைட் பண்ணுறது இல்லையா அவங்கள? ரிச்சர்ட் சார் இன்வைட் பண்ணுவார். ஏன்னா அவங்க கூட பிறந்த சிஸ்டரில் அவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தன்னோட அண்ணன் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதனால் அவங்க வந்து ஹை கிளாஸ் தேட்டர் கூட போக மாட்டாங்க. எங்கே விசில் அடித்து கெலட்டாவாக தன்னோட அண்ணன் படத்தை பார்க்கணுன்னு நினச்சி அவங்களா வர்றது தான். ஸோ நாங்கள் போயிட்டு மேடம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. அவங்க வந்து படம் பார்த்துட்டு எங்களை பாராட்டிட்டு விஷ் பண்ணிவிட்டு போவாங்க. அவங்களுக்கு அது நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க தெரியல, அவங்க கூட பிறந்த ஒரு பொறப்பாக தான் வந்து அதை பார்க்குறாங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி அவங்க அண்ணன் படத்தை விசில் அடிச்சுலாம் பார்க்குறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போது ட்விட்டர் அந்த ஒரு சோஷியல் மீடியாலலாம் இப்போ உங்களை பற்றின வர ட்ரோல்ஸ்லாம் இருக்குல்ல சார், அந்த ட்ரால்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க கூட படம் பண்ணுங்க, அவங்க கூட படம் பண்ணுங்க அப்படிங்கும்போது சில பேர் அதை சர்க்காஸ்டிக் டோன்லேயும் சொல்லுவாங்க, மேபி சில பேர் சீரியஸாகவும் சொல்லுவாங்க. இப்போ அதை சர்க்காஸ்டிக்காக சொல்லும் போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், சர்க்காசமோ அது வந்து ரியாலோ ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அதுக்கான பவரே வந்து வேறு. அப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், நிச்சயமாக அது ஒரு நாள் நடக்கிறப்ப உண்மையிலே விரும்பினவங்க சந்தோஷப்படுவாங்க. சர்க்காசம் பண்ணவன் மூஞ்சில் கறியை பூசின மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்குள்ளேயும் அது ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக. இப்போது திரௌபதி 2, இந்த திரௌபதி 2 இவ்வளோ பட்ஜெட் இவ்வளோ வைடாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது இதனுடைய வசூல் எனக்கு இந்த அளவு பண்ணால் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ பொதுவாகவே எல்லாரும் அதை பார்க்குறாங்க. நான் என்னோடய வேலை வந்து சார், நேர்மையாக ஒரு படத்தை பண்ணி ப்ரொடியூசரை ஏமாற்றாமல் ப்ரொடியூசர் கொடுத்த காசுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துறது மட்டும்தான். இப்போ படத்தை ரீச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வேலைலாம் பேசிகிட்டு இருக்கோம், மக்கள்கிட்ட இதை பற்றிலாம் பேசுகிறோம். நான் அவ்வளோதான் சார், அவ்வளோதான் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன வசூல் பண்ணுறது, லாபமாக நஷ்டமெல்லாம் தயாரிப்பாளர் பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. நல்ல வசூல் வந்துருச்சுன்னா சந்தோஷம். இது வரைக்கும் நஷ்டம் இல்லாத ஒரு இயக்குனர்னு ஒரு பேர் இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. என்னை நம்பி பணம் போட 4 பேர் இருக்காங்க. அதை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு எனக்கு இந்த படம் 50 கோடி தொட்டுருணும், இதோட லேண்ட்மார்க் பெஞ்ச் மார்க்கு 100 கோடி தொட்டுருணும்லாம் ஐடியா இல்லை. போட்ட காசை விட ₹1 கூட வந்துச்சுன்னா ப்ரொடியூசர் சந்தோஷப்பட்டுருவார். கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுன்னா அதை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணி நான் வந்து சரி பண்ணுறதுன்னு நான் யோசிக்கணும். ட்விட்டரில் மங்காத்தா ரீரிலீஸ் போஸ்டருக்கு மேலே தலைன்னு சொல்லிட்டு ஹார்டின் விட்டுருந்தீங்க. 2 ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. என்ன இது வந்து ஒரு அஜித் ஃபேனா தலை ஃபேனா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக யாருக்கு ஃபேன் பாயாக இருக்கோமோ அவர் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம அதே தேட்டரில். காம்ப்ளெக்ஸ்லலாம் நிச்சயமாக அவர் பேனர் பக்கத்தில் நம்ம பேனர் இருக்கும்ல. அது மங்காத்தா ரீரிலீஸே இருந்தால் கூட தலையோட 50வது படம் அது ஒரு எப்பிக். அவரோட படங்கள் எடுத்திங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது வந்து மங்காத்தா தான். ஸோ அப்படி ஒரு படத்தோடு நம்ம படம் வருதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே பக்கத்து ஸ்க்ரீனில் போய் அங்கே ஃபேனாக போயிட்டு அதையும் கொண்டாடிட்டு வைப் பண்ணிவிட்டு திருப்பி எங்கன்னா ஊராக சுற்றணும் போய் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக நானும் வெயிட்டிங் மங்காத்தா படம் பார்க்க. ரிச்சர்ட் ரிஷியோட பண்ணிட்டீங்களா சார்? இப்போது சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நம்ம அஜித் சாருக்கு வந்து ஒரு கதை சொல்லணும், ட்ரை பண்ணணும் அஜித் சார்கிட்ட போயிட்டு அப்படின்னு. அஜித் சாரோ விஜய் சாரோ இங்கே இருக்க தமிழ் சினிமாவுக்கு எல்லா சூப்பர் ஸ்டாருக்குமே படம் பண்ணணும்னு எல்லா இயக்குனருக்குமே ஆசை இருக்கும் சார். நீங்கள் வந்து அதுக்கான எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முடியாது, பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்து அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தால் தான் படம் பண்ண முடியும்.
நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் தேடி போய் கதை சொல்லி படம் பண்ணுற காலம்லாம் இப்போ இல்லை. ஸோ அது உங்களை தேடி வரணும். தேடி வர மாதிரியான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது உங்களை தொடும், ரீச் ஆகும். அவங்க வாயில் நீங்கள் வந்து அசைப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும். இவர் கூட படம் பண்ணலான்னு அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஆமாம், அப்போ தான் படம் பண்ண முடியும். தான் டு பி ஃப்ராங்க். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி திரௌபதி 2க்கு கிடைச்சிச்சின்னா நிச்சயமாக நடக்கும். யூ ஹேவ் ஸ்டோரி இருக்குல்ல சார்? அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும் சார்? நான் இல்லை சார், எல்லா இயக்குநர்கள்கிட்டையுமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளை கூப்பிடுவாங்கன்ற ஆசையோட கதை பண்ணி எல்லாருமே வச்சுருப்பாங்க ஒரு பெரிய ஸ்கேலில். நானும் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொல்லி அதை ட்ரால்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாகும். அதெல்லாம் முடிக்காமல் மோகன்ஜி சினிமா விட்டு வெளில போக மாட்டார். நிச்சயமாக நீங்கள் நான் எந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹீரோ கூட நான் ஒர்க் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த திரௌபதி 2 திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை 23ஆம் தேதி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சினி உலகம் தொடர்ந்து என்னோட முதல் படத்துலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சினி உலகம் சேனலுக்கும் நேயர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.